ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சேவர் த டேஸ்ட்ன்ற மான்கா எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணே சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒண்ணு தட்டி விட்டுருங்க. பெல் பட்டனை அப்படியே ஆல்ல தட்டி விட்டுருங்க. அப்பா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஹார்ட் நண்பா. வாங்க வள கொல கொலன்னு பேசிக்கிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ள போகலாம். சாப்டர் 9ஓட ஸ்டார்டிங்ல என்ன இது ஃபீல் வித்தியாசமா இருக்கு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு பல பகிரேன். அவன் அங்க தூங்கினா இங்க இருக்கீங்களா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு தலைவன் செல்ல ஆரம்பிக்கிறான். நான் எந்த பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா எனக்கு மேல நீ ஏறிட்டா. ஏறி என்ன கை ரெண்டையும் இறுக்கமா புடிச்சிட்டா. என்னையோடய அப்படியே சேர்ந்து தூங்கிட்டா. என்னையால என்ன செய்ய முடியும் அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, ஏன் என்னைய தள்ளி விடல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டு கேட்கவும், ஒரு நைட்டுன்றவன் ஒரு பொம்பளைய மேல கை வைக்க மாட்டான். அந்த பொம்பளைக்கு மேல கை வச்சுட்டவன் நைட்டாவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தலைவே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த சுவாட கையில எடுத்தோடனே நம்ம ஹீரோனு பதறி பேசுற என்னையா செய்ய போறான்டைக்குல அவன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு டியூக்குக்கு மேல கை வச்சு அவட கை இதுக்கு பிறகு அவட உடம்புல இருக்கணுமா அந்த கை அப்படின்ன மாதிரி அவங்க டெரரான பேசோட கேட்கும். நம்ம ஹீரோன் உறைஞ்சி வைத்த அப்படியோ என்னைய மறந்துருங்க, நான் செஞ்சத மறந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் காலிலே விழுந்துருப்பா. தலைவன் கத்திய உருவான். என்ன செய்வோம், கையை எடுத்துருவோமா டெரரா கேட்பா. நம்ம ஹீரோன் காலிலே விழுந்துருப்பா. அப்போ தலைவனுக்கு சத்தம் ஒண்ணு வந்துருச்சு. எங்க இருந்து வருவேன்னு பார்த்தா தலைவன்ற வயிற்றுல பசியா இருப்பா. அப்ப நாங்க ரொம்ப பசியா இருச்சு போல அப்படின்ட்டு சுவாட உள்ள வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பறந்துருப்பா. இதோ சமைச்சிட்டு வரேன் உங்களுக்காக, கொஞ்ச நேரம் காத்துருங்கன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு பறந்து தெரிவா. கட் பண்ணா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் பதறி பேத்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருப்பா. சமைச்சிக்கல நினைச்சு பாக்குறா. என்ன இருந்தாலும் நைட்டு அவருக்கு மேல ஏறிட்டேனேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பதறி பேத்துட்டு இருந்தீப்பா. என்ன ஒரு ஸ்டூபிட் பாடிடா இது, இந்த பொம்பளோட பாடி இப்படி அவனுக்கு மேல ஏறிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருந்தீப்பா. அவட உடம்புக்கு என்ன இருந்தாலும் சரி என்கிட்ட கை வைத்திருப்பேன். இப்போ நான் இந்த சமைச்சு அவனுக்கு கொடுத்து இந்த டேஸ்ட் பிடிச்சாட்டி என்ன செய்வேன், நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னா அவன் அந்த சுவாடை வச்சு கதவை உடைச்சிட்டு வந்துருவானே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பதறி கத்திக்கிட்டு இருப்பா. என்ட விரலை வெட்டினாலும் என்ன செஞ்சாலும் என்னால சமைச்சு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டுட்டு இருந்தீப்பா. இருந்தாலும் இப்போதைக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் சமைச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் ஏதோ அந்த மாவெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பன் அது இதெல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி அதை தொட்டுக்கொள்றதுக்கு ஏதோ ஒன்று சட்னி மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு இருந்தீப்பா. இதுல நிறைய ஸ்பைசி ஐட்டம் சேர்ப்போம் அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் காரத்தெல்லாம் அள்ளி ஊத்திட்டு இருந்தீப்பா. டொமேட்டோ எல்லாம் போடுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லி போட்டு ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம ஹீரோயின் ரொட்டி ஐட்டம் சுட்டுட்டு இருந்தீப்பா. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு, ஆனா நான் ஏதோ ஒன்று மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெங்காயத்துக்கு மேல கை வைக்கிறா. எஸ்கியூஸ் மீ மேடம் அப்படின்ன மாதிரி அங்க ஒருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அப்படின்ன மாதிரி திரும்பி பாப்பா. வந்தவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவா டியூக்கு வந்து என்ன செய்யறாருண்டா அவரை சுவாட கூர்மைப்படுத்திட்டு இருந்தாரு, உங்களையும் வர சொன்னாரு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பதறி பேத்துருவா. என்ன சுவாட கூர்மைப்படுத்துறானா, அப்ப என்னைய கொல்ல போறானா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பதறி பேத்திருப்பா. இருந்தாலும் இந்த சாப்பாடு டேஸ்ட்டை பார்த்துப்புட்டு அவன் என்னைய மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருச்சு அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் சாப்பாடு எடுத்துட்டு போவா. இருந்தாலும் எனக்கு பயமா இருச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பயத்தோடய பேத்திருப்பா. ஆனாலும் டியூக் பசியோட இருந்தாரு. அவருக்கு இதை கொண்டு கொடுப்போன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு நம்ம ஹீரோனுக்கு. கொண்டு போனா அந்த காவலாளியை நான் குறுகுறுண்டு பார்த்துட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோனுக்கு டோரை திறந்துட்டா. நம்ம ஹீரோயின் டெரரான பேஸோட இருப்பான். இப்போ உள்ள காம் டவுன் ஆயிட்டு போவோங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு உள்ள போனா மேக்கப் போட்டு ரெடி ஆயினேட்டான். தலைவன் பக்காவா நின்றுட்டு இருந்திப்பான் அந்த இடத்துல. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு சாக்காருதி. நீ வந்துட்டியா அப்படின்னு மாதிரி கேட்க விட அவ ஹீரோயின், ஆமா இந்த சமைச்சு கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு, இந்தாங்கண்டே நம்ம ஹீரோயின் பிளேட்டா எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தீப்பா. இதான் வந்து மீட் லூப் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் நிறைய சாப்பிடலாம் அங்க வச்சுட்டு இருந்தீப்பா. இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோயின். இந்த மீட்டை வெட்டி அந்த பட்டோட தொட்டு தின்னுங்க அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான், நீனும் ஒரு கை கூட அப்படின்ன மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்ன மாதிரி சொல்லி ஒரு பிளேட் எடுத்து கொடுத்துருப்பா. அவன் குந்து அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ன மாதிரி கேட்கவும், என்ன என்ட ஓர்டரை நீ ரெஃப்யூஸ் பண்றியா அப்படின்ன மாதிரி கேட்கல, நான் இங்க ஒரு சீட் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றான். அந்த பெஞ்சில பார்த்தா தலைவன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெஞ்சையை தூக்கி கொண்டு கொடுத்துருப்பான். இந்த இதுல குந்து அப்படின்ன மாதிரி ஒரு சீட் ஒன்று. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, நாங்க 2 பேரும் இப்போ சாப்பாடு படிஸ் ஆயிட்டோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் ஓலோ தூரமா இருந்துச்சு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இவரனே சாப்பிட சொன்னாரு,
இருந்தாலும் அவர் எனக்கு முந்தி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் என்னைய சாப்பிட சொன்னது அதுல பாய்சன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணத்தான் இவரு என்னைய கூப்பிட்டு இருப்பாரு சாப்பிடுறதுக்காக. அப்படி இருந்தும் எனக்கு முந்தி அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கா இருந்துச்சு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "என்ன உனக்கு சாப்பிடுற ஐடியா இல்லையான்னு கேட்கல?" "இல்ல, இல்ல நான் இந்த சாப்பிடுறேன்" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. நான் இப்ப என்ன யோசித்துட்டு இருந்தேன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு, சரி சாப்பிடுவோம் அப்படின்ன மாரி சொல்லிப்புட்டு நம்ம ஹீரோயின் அந்த புட்ட எடுத்து அந்த பொட்டேட்டோ சாஸ்ல தொட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வாயில வச்சிருப்பா. வச்சோனே நம்ம ஹீரோயினுக்கு ஆயிர இன்கிரீடியன்ட்ஸ்ல இருந்து ஆயிர டேஸ்ட் எப்படி நம்ம ஹீரோயின் அதெல்லாம் செஞ்சாண்டு புட்டு, இது பர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருச்சு அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு அப்படின்ன மாரியெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்தீப்பா. அப்போ கண்ண தொறந்து நம்ம ஹீரோயின் முன்னால டியூக்கே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருச்சே இல்லையா அப்படின்ன மாரி அவர பேச பாப்போன்னு நம்ம ஹீரோயின் நிமிர்ந்து பார்த்தா, தட்டு நக்கி தொடச்சேட்டும் கிளீனா இருந்துருச்சு. நம்ம ஹீரோயின் அத பார்த்து ஷாக் ஆகியிருப்பா. "எங்க உங்களோட சாப்பாடுன்னு?" நம்ம ஹீரோயின் கேட்கவும், "அது வயித்துல வைத்து கடனாள்" அப்படின்ன மாரி அவன் சொல்லிட்டு இருந்தீப்பான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நீயும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா, அதில நான் நேரமா சாப்பிட்டேன் அப்படின்ன மாரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா, "என்னய்யா இந்த ஆளு சாப்பிட்டாரா வச்சு முழுங்கினாரா?" அப்படின்ன மாரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்ப நம்ம ஹீரோயின், "உங்களோட உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா?" அப்படின்ன மாரி கேட்கவும், "நான் ஃபைனா தான் இருக்கேன். பார்த்தா விளங்கலையான்னு" தலைவன் ஒரு மாரி லுக் ஒண்ண விடுவான். நம்ம ஹீரோயின் அத பார்த்து, "என்னய்யா இவன் இருந்தாலும் தலைவன் அழகாத்தான் இருக்கான்" அப்படின்ன நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு, "ஏய் நான் இப்ப என்ன யோசித்துட்டு இருந்தேன், இப்ப அவர் என்ன செய்ய போறாரு? என்ன கைய வெட்டயா போறாரு?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு, "என்னைய மன்னிச்சிருங்க. நைட் நடந்தத மறந்துருங்க" அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் "மன்னிச்சிருங்க" அப்படின்ன மாரி கேட்டுட்டு இருக்கல, அவன் சொல்லிட்டு இருப்பான், "எது அந்த நைட் நடந்ததுக்கா? அதுக்கு இந்த சாப்பாடு டேஸ்ட் எனக்கு புடிச்சிருந்ததால அது ஓகே. நான் மறந்துடுறேன்" அப்படின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின், "தேங்க்யூ நான் சேஃப் ஆயிட்டேன் இப்ப" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திப்பா. "உங்களுக்கு நன்றி" அப்படின்ன மாரி சொல்லிக்கல, அவன் சொடக்கு போட்டுருப்பான். போட்டுப்புட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், "அத புடிங்க அந்த பொம்பளைய" அப்படின்ன மாரி தலைவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பதறிருச்சு. அதோடயே சாப்டர் 9 முடியுது. சாப்டர் 10ஓட ஸ்டார்ட்டிங்லயே சொடக்கு போட்டுருப்பான். சொடக்கு போட்டு அங்க யாரையோ கூப்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு பதறிருச்சுங்க. "ஏய் பொம்பளைய புடிங்க" அப்படின்ன மாரி ஆர்டர் குடுப்பான். அந்த மெய்டெல்லாம் நம்ம ஹீரோயின புடிச்சிருமல். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "நீங்க ஆனா மறந்துடுறேன்ட்டீங்க. அப்ப ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவன் ஒண்ணும் பேசியிருக்க மாட்டான். டெரரான ஒரு லுக்க விட்டுப்புட்டு அங்கால திரும்பிப்பான் தலைவன். நம்ம ஹீரோயின் வாய பொளந்து பார்த்துட்டு இருப்பா. "நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாயா இவன்" அப்படின்ன மாரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. "நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. அந்த மெய்டெல்லாம் புடிச்சு நம்ம ஹீரோயின தர தரன்னு இழுத்துட்டு போயிருப்பா. நம்ம ஹீரோயின், "ஐயோ வாய தொறந்து ஏதாச்சும் சொல்லியா" அப்படின்ன மாரி சொன்னா அவன் ஒண்ணும் உசுப்பி மாட்டான். நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே போயிருப்பா. "ப்ளீஸ் என்னைய எங்க கொண்டுட்டு போறீங்கன்னு ஏதாச்சும் சொல்லுங்க" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்தி கதறி இருப்பா. ஆனா இங்க இப்ப நம்ம ஹீரோயின பார்த்தா டவுட்டோட பார்த்துட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மெய்டெல்லாம். நம்ம ஹீரோயின் கேட்பா, "எக்ஸ்கியூஸ் மீ என்ன நடக்குது இங்க?" நான் நினைச்சேன் நான் கைய வெட்டி எடுக்க போறீங்கன்னு. ஆனா இங்க வேற நடக்குதுண்டே. அங்க ஒரு மெய்டு சொல்லிட்டு இருக்கா, "மன்னிச்சிடுங்க மேடம். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்ன மாரி மெய்டு சொல்லிட்டு இருக்கா. மெய்டு சொல்றா, "டியூக் தான் சொன்னாரு உங்களுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் ஒண்ணு போட சொல்லி" அப்படின்ன மாரி. "உங்களுக்கு நியூ ட்ரெஸ்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு" அப்படின்ன மாரி ஒரு மெய்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. "அதில இப்போ உங்கள ரெடி பண்ணி விட போறோம் நாங்க" அப்படின்ன மாரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின், "என்ன செய்ய போறீங்க?" அப்படின்ன மாரி கேட்பா. "நீங்க இப்ப சொல்றத பார்த்தா நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ன மாரி நீங்க சொல்றீங்களான்னு" நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. அப்ப அந்த மெய்டு கிட்ட வரும். நம்ம ஹீரோயின், "ஏய் நில்லு" அப்படின்ன மாரி சொல்லிக்கல. அந்த மெய்டு நம்ம ஹீரோயின்ற விரல புடிச்சுப்புட்டு, "என்னம்மா இது நெயில்ஸ்லாம் இப்படி இருக்கே" அப்படின்ன மாரி சொல்லிப்புட்டு, "உங்களுக்கு ஒரு நெயில் பாலிஷ் பண்ணணும் போல" அப்படின்ன மாரி அவன் நினைச்சுக்கிட்டான். நம்ம ஹீரோயின் அங்கருந்து கத்துறா, "நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி இருந்த நம்ம ஹீரோயின் இப்படி மாறிட்டா அப்படின்ன மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா, இப்ப எப்படி போய்த்தான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின பக்காவா ரெடி பண்ணி கொண்டு விட்டுருக்கு போல அந்த மெய்டெல்லாம். பின்னால இருந்து, "நினைச்சு பார்த்ததோட அழகாத்தான் இருக்கு" அப்படின்ன மாரி பின்னால இருந்து ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்ப்பா. இந்த ஆள் என்ன செய்றான் அப்படின்ன மாரி. அவன் சொல்லிட்டு இருக்கான், "நைட்டு ஒரு கிரைம் பண்ண பொம்பளைக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு கிடக்கு" அப்படின்ன மாரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருவா. "நானாயா கேட்டேன்? நீ வேலை பார்த்துப்புட்டு என்னைய இந்த நைட் செஞ்ச சம்பவத்த திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி என்னைய டெரர் பீஸ் ஆக்க பார்க்குறடி" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு இருந்தீப்பா. இருந்தாலும் இந்த ஆள் என்ன ரீசன் அந்த ட்ரெஸ்ல எனக்கு போட்டு விட்டாருன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக இந்த ட்ரெஸ் தந்ததுக்காக வேண்டாலும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். நான் இப்ப எப்படி அவர்ட்ட தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. "அருமையான ட்ரெஸ் தந்ததுக்கு தேங்க்ஸ்"
அப்படின்ன மாரி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே பிளான் போட்டுட்டுருச்சு. அவருக்கு எப்படி நான் இப்ப தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பிளான் போட்டுட்டுருச்சுல்ல. அவனே பின்னால வந்திருப்பான். "என்ன செஞ்சுட்டியா நீ?" அப்படின்ன மாரி கேட்கவும், நம்ம ஹீரோயின் பாப்பா பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றோன்னு தெரிஞ்சிருச்சு. அதால நம்ம ஹீரோயின், "அதுவா நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு யோசித்துட்டு இருந்தேன்" அப்படின்ன மாரி சொல்லுவா. அப்ப தேங்க்ஸ் சொல்லலான்டா நேரடியா சொல்றான். அத நான் யோசிக்கிறேன் அப்படின்ன மாரி சொல்லிட்டு, பயப்பட நம்ம ஹீரோயின் கண்ணுல இருந்து சாடையா தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணிய அவன் தொடைப்பான். நம்ம ஹீரோயின் ஈக் அப்படின்ன மாரி சவுண்ட் குடுப்பா. பார்த்தா அவன் தலைக்கு மேல உள்ள ஒரு இலைய எடுப்பான். நம்ம ஹீரோயின் பாப்பா, "இலையா எடுத்தா? என்ன தலையில ஏதாச்சும் மரமா முளைச்சிருச்சுன்னு" நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அங்க ஒரு நைட் ஒரு ஆள் வந்து இத பார்த்துப்புட்டு அவன் மிரண்டு போய் திருப்பான். "மை லார்ட்" அப்படின்ட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ என்ன அப்படின்ன மாரி கேட்பான். "அந்த பெஸ்ட் பிரின்சஸ் வந்து உங்கள அந்த ஜெயில்ல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்ன மாரி கேட்கவும், "நான் இப்ப அந்த ஜெயிலுக்கு போய் தான் அவ பார்க்கணும். அதையா சொல்ல வரான்டைக்குல." "ஆமா" அப்படின்ன மாரி சொல்லிக்கல, நம்ம ஹீரோயின் தலையில இருந்து அந்த அவங்க வச்சு அந்த பூவ எடுத்திப்பா. "எது பெஸ்ட் பிரின்சஸா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின், "டஞ்சனா?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. அப்ப "இக்ரீட் அங்கானா இருக்கியா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு பார்க்க வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்கோடயே பார்த்துட்டு இருந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோ கேட்குறான், "என்ன சொல்லணும்னு என்னைய கூப்பிட்டா?" அப்படின்ன மாரி. "உனக்கு என்ன அந்த இடம் புடிக்கல, அது இதுன்னு குறையா சொல்ல போற நீ இப்போ?" அப்படின்ன மாரி கேட்கல. அப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, "நீங்க எத மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்ன மாரி கேட்கவும், "நான் எத மீன் பண்ணேன்?" அப்படின்ன மாரி சொல்லிப்புட்டு, "நீங்க என்னத்துக்கு எங்கள இங்கேயே அடைச்சு வச்சுட்டு இருக்கீங்க? எங்களுக்கு வேற வழி இல்லையா?" அப்படின்ன மாரி நம்மட ஃபீமேல் லீட் கேட்டுட்டு இருக்கான். "என்னைய தனியா விட்டுட்டு போறீங்க இந்த இடத்துலயே? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு விளங்குதா? என்னைய வச்சு டார்ச்சர் பண்ணிட்டா இருக்கீங்க நீங்க." அப்படின்ன மாரி அவ தொண்டை கிழிய கத்திட்டு இருக்கா. ஒரு நாட்ட நீங்க கைப்பற்றினீங்கன்னா, அங்க உள்ள சிட்டிசனுக்கெல்லாம் ஒழுங்கான மரியாதை குடுப்பீங்கன்னு தெரியுங்க. ஆனா ராயல்ட்டிய நீங்க ஒண்ணு கொல்லணும், இல்லாட்டி வச்சு வேற என்ன செய்ய போறீங்க அப்படின்ன மாரி அவ ஒரு மாரி ஷாக்காயி கேட்டுட்டு இருக்கா. "என்ன நோக்கத்தோட நீங்க எங்கள இங்க வச்சுருக்கீங்க? நீங்க இங்கேயே வச்சு என்னைய டார்ச்சர் பண்ண வைக்க போறீங்க, இல்லாட்டி என்னைய இந்த இதுக்குள்ள பூட்டி வச்சு நான் தனிமையில கஷ்டப்படுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க, நான் அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற ஆளே இல்ல." அப்படின்ன மாரி அவ சொல்லுவா. நம்ம ஹீரோ சொல்றான், "அப்ப கஷ்டப்படாட்டி அப்ப அதுக்குள்ளயே இரு தனிமையா? நான் ஒண்ணா செய்ய போறேன்?" அப்படின்ன மாரி கேட்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. "ஐயோ! அவ எத சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கலாமா? நீ வேற பேசுறியே!" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயினுக்கு பிரின்சஸுக்கு ஷாக்கா இருந்துச்சு. அந்த பெஸ்ட் பிரின்சஸுக்கு. நம்ம ஹீரோ பாப்பான் 2 பேருக்கு நடுவுல இருந்து. லுக் விட்டுப்புட்டு நம்ம ஹீரோ ஒண்ணும் பேசிக்க மாட்டான். அப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, "ஐயோ! நீ இப்ப என்ன என்ன சொல்ல வர நீ?" அப்படின்னு அவ ஒரு மாரி தயக்கத்தோட கேட்டுப்பா. நம்ம ஹீரோ சொல்றான், "நீ தனியா இருந்து கஷ்டப்பட மாட்டேன்னு இப்ப நம்ம சொன்னா. அப்ப தனிமையா இரியே உன்னைய நீ கஷ்டப்பட மாட்டாங்கன்னு. அப்ப இரு" அப்படின்ற மாரி தலைவன் சொல்லிட்டு இருப்பான். "என்ன டைம நீ இனிமே வேஸ்ட் பண்ணாத. இனிமே நீ ஏதாச்சும் ஒண்ணு பேசணும்டா, அங்க ஒரு நைட்டு கமாண்டர் யாராச்சும் இருப்பானோல, அவனோல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இரு. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்ன மாரி சொல்லி தலைவன் அங்கருந்து கிளம்பிருப்பான். நம்ம ஹீரோயின்ற பேர் லூனா நண்பா. அப்ப நம்ம ஹீரோயின கூப்பிட்டு இருப்பா நம்மட இக்ரைட். கூப்பிட்டு, "நீ ஓகே தானே?" அப்படின்ன மாரி கேட்பா. "உனக்கு ஏதாச்சும் காயமா ஏற்பட்டுருச்சு எங்கேயாச்சும் ஹார்ட்டா?" அப்படின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "இந்த பாரும்மா அந்த பொம்பளை ஜெயில்ல இருந்துக்கிட்டு அவள பத்தி கவலைப்படாம என்னைய பத்தி கவலைப்படுறா." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு, "இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு உங்கள பார்த்து." அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின், "உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. இந்த பிரின்சஸ் வேற. நீங்க எப்படி வாழ்ந்த எப்படி தனிமையில இருக்கீங்க?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கீங்களே, அங்கால ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்கு. "ஏய் என்ன செஞ்சுட்டு இருக்கியா அங்க? அவள தனியா விட்டுட்டு வா." அப்படின்ன மாரி ஒரு சவுண்ட். நம்ம ஹீரோயின், "இந்தா வாரேன் சார்." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிப்புட்டு இங்க திரும்பி, "நான் இப்ப போ வேண்டிய நேரம் வந்துட்டு கிரேட்டா. நம்ம திரும்ப சந்திப்போம்." அப்படின்ன மாரி, "நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ன மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து ஓடுவா. அந்த பெஸ்ட் பிரின்சஸ் லூனா அப்படின்ன மாரி கத்துவா. நம்ம ஹீரோயின் அங்க இடத்த விட்டு போய் திருப்பா. அப்ப அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவன் என்னத்த மீன் பண்ணி சொன்னான் அப்படின்ன மாரி அவ ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா அந்த பெஸ்ட் பிரின்சஸ். நம்ம ஹீரோ ஒண்ணும் புரியாத மாரியே பேசிட்டு போய்த்திருப்பா. அத பத்தி அவ யோசிச்சுட்டு இருக்கல நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், "உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நான் உனக்கு ஒரு ஆர்டர் குடுத்தேன்டா, அதத்தான் ஃபாலோ பண்ணணும். தனியா போறா நீ? உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்ன மாரி அவன் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "சாரி இனிமே இதுக்கு பிறகு இப்படி நடந்துக்கல மாட்டேன்." அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "இந்தா புடி." அப்படின்ன மாரி குடுக்குறா. நம்ம ஹீரோயின் சரின்ட்டு அந்த விளக்க வாங்கிட்டு அவங்க 2 பேரும் நடந்து போய்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பின்னால திரும்பி பார்க்குறா. வந்த இடம் ஃபுல்லா ஒரு மாரி இருட்டாவே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கும் அல்லுடுது. நம்ம ஹீரோயின் கேட்குறா, "நீங்க அந்த ஜெயில் கைதிக்கெல்லாம் ஒழுங்கா சாப்பாடு குடுக்குறீங்களான்னு?" அப்படின்ன மாரி கேட்கவும், அவன் சொல்லிட்டு இருக்கான், "ஜெயில் கைதிக்கெல்லாம் என்னத்துக்கு சாப்பாடு?" அப்படின்ன மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டா. என்ன ஒரு ரூட்னஸ் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா.
என்ன ஒரு ரூட்னஸ் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்ப அவங்கள என்ன செய்ய போறீங்க நீங்க அப்படின்ன மாதிரி கேட்டுட்டுச்சா நம்ம ஹீரோயின் ஆகிய. அவன் நீ எதை மீன் பண்ணி கேட்டுட்டுச்சா அப்படி நான் கொஸ்டின் கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் என்னைய பார்த்து கேள்வி கேட்கல நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீங்க எப்போலாம் பசியா இருப்பீங்க அப்படின்ன மாதிரி கேட்பா நம்ம ஹீரோயின். அதோடய சாப்டர் 10 முடியுது. சாப்டர் 11ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கைப்பத்தின அந்த கிங்டத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து எதையோ கொடூரமா யோசித்துக்கிட்டு இருக்கா. அந்த நைட் பக்கத்துல உள்ள பாக்குறான். என்ன அந்த பொம்பளை இருட்டறையில இருந்துட்டு எதை பத்தி யோசிக்கிறா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் இங்க வேஸ்ட் அப்புறம் ஃபுட்டெல்லாம் வச்சு நம்ம எதை தயாரிக்கலாம், ஏதாச்சும் ஒரு நல்ல டிஷ் ஒன்று சம்திங் தயாரிக்கணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவும் கான்வர்சேஷன் நடத்திப்பாங்க. அதை பத்தி காட்டாங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறா, நீங்க எப்போலாம் சரியான பசியோட இருப்பீங்க, எப்போ அதிகமா சாப்பிடணும்னு நினைப்பீங்க கேட்கல. அவன் சொல்றான், எப்போ சாப்பிடுற நேரம் வந்தா பசி வரும் அப்படின்ன மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாக்குறா, ஐயோ இவன் என்னைய கோவப்படுத்துறான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், சாப்பிட்ற டைம் வந்த மாதிரி பசியனமா வருங்க, என்ன நீ இப்படி பேச வைக்கிற அப்படின்ன மாதிரி தலைவே பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து சரியா கடுப்பட இருந்தீப்பா. ஏன் இப்ப திடீர்னு இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா, அப்படின்னா நீ கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க, எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்லுவா. இங்க உள்ள சாப்பாடெல்லாம் சும்மா வேஸ்டா போறது நிறையலாம் கிடக்கு. அந்த சாப்பாடெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்டா செஞ்சு இங்க உள்ள மெய்டு அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்குறேன், இதுக்கு நீங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி கேட்பா நம்ம ஹீரோயின். ஓவராத்தான் போயிட்டோமோ பல்ல கடிச்சிட்டு இருப்பா. இந்த என்ன செய்ய போறாடியா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுச்சா, இங்க எங்கட கிங்டத்துல இருந்து நிறைய பேர் கைது பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க அவங்களெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க வச்சிருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு போடணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்களெல்லாம் பசிலான இருப்பாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவன் சொல்லிட்டு இருக்கான், எப்படியும் அவங்கள நான் தூக்கலாம் போட போறீங்க, அங்க கைது பண்ணி வச்சிக்கிறாங்கல்லாம் அவங்களுக்கு என்னதுக்கு சாப்பாடு, பட்டணியா கிடக்குறது தூக்குல போடுறது ஒண்ணும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் என்னையா சொல்றடி அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. அவன் பேசுற பேச்செல்லாம் கேட்டுப்பிடு. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, என்ன இது ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துப்பிடு. நம்ம ஹீரோயின் சொல்றா, வெல் ஒருத்தரை நீங்க பசியோட போட்டு சாவடிக்கிறதுக்கும் தூக்குல போடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கலுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்கள என்ன செஞ்சிருந்தாலும் அவங்களாம் பசியிலான இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், ஞாபகம் இல்லையா அந்த கிங் என்ன செஞ்சார், உன்னே தேவலன்ற மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஒரு ஓரமா, அவனோட சிஸ்டர்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, எதிர்த்து ஒரு வார்த்தையும் பேசாம அந்த கிங்க. அப்படி இருக்கல அவங்களுக்கா நீ சாப்பாடு போட போற அப்படின்ன மாதிரி நம்ம டியூக் கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றா, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் பசிக்கும் தானே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, அவங்க தூக்குல போறதுக்கு முன்னால அவங்க நிம்மதியா நிறைய சாப்பிட்டு சாகணும், அதான் என் மோட்டிவ் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என் குறிக்கோளே நிம்மதியா சாப்பிடுங்க, புறவை சாவரண்டா சாவுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே டியூக் என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சரி சரி என்ன இருந்தாலும் செய்ய அப்படின்ன மாதிரி சொல்லுவா டியூக். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கா சரியான சந்தோஷம் ஆயிரும். நம்ம ஹீரோயினுக்கு சிரிச்சிட்டு இருப்பா. இருந்தாலும் நீ எப்படி சமைப்பிய அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்ல, நீ எனக்கு சமைக்கிற சாப்பாடுல டேஸ்ட் மாறிடப்பறோட தலைவை மிரட்டுற மாதிரி சொல்ற, அதெல்லாம் கேட்டுப்புட்டு நம்ம ஹீரோயின் இங்க கோமாயிட்டு இருப்பா. புரிஞ்சுது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் என்ன சமைக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு சட்டியை தூக்கி போட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஹீரோயின் இன்றைக்கு டியூக்குக்கு அழகான சாப்பாடை சமைச்சு போடுறேன், அவரை கன்ஃபியூஸ் பண்ணி எப்படி நல்லா ஒத்துக்குள்ள வச்சிரேன் அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டா. அவருக்கு அழகான சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும். கோழியை எடுத்துட்டா, முழு கோழி ஒன்று எடுத்து அதை துண்டு துண்டா நைஸா சட்டியில போட்டு பிரட்டி எடுத்து மசாலா தூள் எல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டு ஆனியன்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு மாதிரி செஞ்சுட்டா. அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின், இது வந்து இவ்வளோ டக்குன்னுலாம் முடிஞ்சிரியே, ஐயோ முக்கியமான காரணமே இந்த ஹாட் ஆயில் தான். இது வந்து இந்த கிங்டத்துல கிடைக்கிற கஷ்டம், ஆனா இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த ஹாட் ஆயில் நிறையவே இருக்கு, அதில் இது ஈஸியாகவே முடிஞ்சிட்டு இதை அழகா நான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதை டீப் ஃப்ரை பண்ணினா இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி ஒரு வழியாக அந்த ஃபுட்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அங்கே நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து எந்த ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் இந்த கிங்டத்தில், இனிமேல் நாங்கள் கிளம்ப வேண்டிய என் வீட்டுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டோம். எப்படி இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரம் பெய்த்துருவேன் என் பேருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோயின் சொன்னே ஹஞ்சாவ மாதிரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டிருப்பா. நிறைய பேருக்கு சமைச்சி போடணும், அதான் என் குறிக்கோள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்து இவ எப்படியும் அவங்க பசியோட இருப்பாங்க, அதில் ராயல் ஃபேமிலிக்கு அந்த மெய்டுக்கெல்லாம் நான் சமைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட கேட்டிருப்பா. இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பீங்களான்னு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லியிருப்பா. நான் ஏன் ஓகே சொன்னேன் அவனோட ரெக்வஸ்ட்டுக்கு,
நான் ரிஜெக்ட் தானே பண்ணியிருக்கணும். யாராச்சும் ரூடா என்கிட்ட இப்படி பேசினா நான் அப்படி ஓகே சொல்லியிருக்க மாட்டேனே. அவங்களோட நாக்கு இந்நேரம் 2 துண்டா போயிருக்கும். இருந்தாலும் அந்த பொம்பள மட்டும் என்கிட்ட அவ்வளோ ரூடா நடந்துக்கல. நான் ஏன் அவள விட்டேன் அப்படின்னு வேற நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். ஒருவேளை அவளோட சாப்பாட்டுக்காக இருக்குமோ, அவளோட சாப்பாட்டுக்கு மயங்கிட்டோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பயப்பிள்ளைக்கு எண்ணம் வந்துருச்சு. இருந்தாலும் என்ன செய்யற நம்ம ஒப்புதல் தெரிவிக்க தான் ஆகணும் அவட இதுக்கு. என்ன இருந்தாலும் அவ அவ்வளோ ருசியா சமைச்சு போடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட மைண்ட் குழப்பிக்கிட்டு இருக்கு. அந்த விச் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோட சூனியக்காரன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க கொடுத்த அந்த அவ ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வந்து தலைவர் கூட்டிட்டு போறாரு கையோட இருந்து. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க என்ட்ரியை போட்டுருப்பா. உள்ள வரலாமான்னு கேட்கும். வா அப்படின்ற மாதிரி சொல்லிப்பா. நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. இன்றைக்கு மெனு என்னண்டா ஃப்ரைடு சிக்கன் பொட்டோட்டோ அண்ட் பியர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வருவா நம்ம ஹீரோயின். இந்த பீரை குடிச்சிக்கிட்டு இந்த சிக்கனை திண்டிங்கடா இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. பாப்பா எது சிக்கனு பீருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதை சாப்பிட்டு தான் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அந்த சிக்கன் எடுத்து வாயில போட்டு மெண்டுக்கிட்டு பியரை குடிக்க இது என்ற சீக்ரெட் மெனுவில் ஒன்றும் இந்த ரெசிபியை திண்டிங்கடா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா. தலைவே பாப்பான் அந்த சட்டையை தான் பார்ப்பான் குறுகுருண்டு. அவன் அவக்கு ரெடி பண்ணி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து அழுக்காக்கி வச்சிருப்பா. அப்ப இதுல இருந்து புரியுது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி தலைவன் சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனா நான் ட்ரிங்கு வைன்லாம் குடிக்கிறலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் எனக்காக வேண்டி இந்த ஒரு காம்போவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே சரி சரி ஓகே தலைவை எடுத்துட்டு இப்ப கரண்டி எடுத்து வெட்டி வாயில வச்சு மெண்டு முழுங்கி ஒரு ரியாக்ஷனுங்கிறியே. நம்ம ஹீரோயின் பாப்பா என்னையா ஒரு ரியாக்ஷனுங்க இல்ல திண்டு பிடி சும்மா இருச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஜெயிக்கல. தலைவன் அந்த பீரை எடுத்து குடிச்சிருப்பான். என்ன ஒன்றும் பேசாம இருச்சா அப்படின்னு வரதா இருந்தீங்க நம்ம ஹீரோனுக்கு. அதோட சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு அழகான வயல்வெளியில தலைவன் நின்றுகிட்டு இருக்கான். அவனுக்கே சாக்கு என்னாச்சு என்ன இது ஒரே வயல்வெளியா இருக்கு அப்படின்னு மாதிரி தலைவன் திரும்பி பார்ப்பான். அங்க எல்லாம் வயல் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாரும். அங்க அருவியா எது ஓடிக்கிட்டு இருக்கு பீர் ஓடிக்கிட்டு இருக்கு அருவியா.